ஹலோ மக்களை, வெற்றி துளசி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நம்ம வெற்றியும் தியாவை அவங்க மகளா லீகலா தத்து எடுத்துட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்தா அபிராமியும் பயங்கரமா டென்ஷன் ஆகி அந்த இடத்துல இருந்தே போயிடுறாங்க. ஈஸ்வரமூர்த்தியும் அபிராமி கிட்ட வந்து எதுக்கு அபிராமி இவ்வளவு டென்ஷன் ஆகுறன்னு கேட்கவும், அபிராமியும் வெற்றி செய்தது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்களும் துளசிக்கு சப்போர்ட்டிவா இருக்கீங்களேன்னு சொல்லவும், ஈஸ்வரமூர்த்தியும் இந்த எலெக்ஷன் மட்டும் முடியட்டு, அதுக்கப்புறமா இந்த துளசியை வீட்டை விட்டே வெளியில அனுப்புறேங்கிற மாதிரி பேசுறாங்க. இதை சைட்ல இருந்து நம்ம வெற்றியும் துளசியும் கேட்டுறாங்க. நம்ம வெற்றியை நைட்டு வந்து துளசிக்கிட்ட, இனிமே என்னோட அப்பாக்காண்டி நான் பிரச்சாரம் பண்ண போறதில்ல, அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பிரச்சாரம் பண்ணதுக்கு போகாதுங்க. எங்க அப்பா ஜெயிச்ச உடனே உங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அப்படி ஒரு வெற்றி எங்க அப்பாவுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு துளசிக்கிட்ட மன வருந்தி நம்ம வெற்றியும் பேசுறாங்க. துளசிக்காக தன்னோட அப்பாவே எதிர்த்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க வெற்றி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வெற்றி இந்த மாதிரி தியாவை தத்து எடுத்தது அவங்க அம்மா அபிராமிக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என்ன வெற்றி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? நான் துளசியை மருமகளா ஏத்துக்கல, அதுக்கு முன்னாடி யாரோ பெத்த பிள்ளைக்கு நீ அப்பா ஆகுறேன்னு சொல்றியே, எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு அபிராமி ரொம்பவே வருத்தப்பட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மீனாட்சி அபிராமி கிட்ட, பார்த்தீங்களா அத்தை, வீட்டில் நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. வெற்றி என்னைக்கு துளசி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தானோ அன்னையிலேருந்து எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சதுன்னு இன்னும் கொஞ்சம் மீனாட்சி அபிராமி உசுப்பேத்தி விட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஈஸ்வரமூர்த்தியை எப்படியாவது அபிராமியை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய், எதுக்கு அபிராமி இப்ப சாப்பிடாம எல்லாம் இருந்துட்டு இருக்க, ஒழுங்கா சாப்பிடு, உன்னோட ஹெல்த்தை நீ பாத்துக்கோன்னு சொன்ன மாதிரி அக்கறையா பேசுறாங்க. இதை கேட்ட அபிராமியும், நீங்க என்னங்க என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க, நீங்களும் சேர்ந்து தானே வெற்றி துளசி இந்த வீட்டுக்குள்ள விட்டீங்க, அந்த துளசி என்னெல்லாம் செய்யறா, ஆனா அது எல்லாமே நீங்க பொறுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஈஸ்வரமூர்த்தி, என்ன பண்றது அபிராமி, எல்லாமே தாங்கிதானே ஆகணும், எலெக்ஷன் வேற நடந்துட்டு இருக்கு, இந்த டைம்ல துளசி மேல நான் ஏதாவது தப்பா வெளியில அனுப்பியிருந்தேன்னா அதுக்கப்புறமா எல்லாமே பிரச்சனையா முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் அரசியல் வாழ்க்கையில நான் ஈடுபடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரமூர்த்தி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா துளசியும் வெற்றியும் எப்படியாவது அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு சரி அவங்க ரூம் பக்கத்திலே வராங்க. வெற்றி துளசியும் வெளியில நிற்கும் போது ஈஸ்வரமூர்த்தியும் அபிராமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஈஸ்வரமூர்த்தியை வெற்றி பண்ணுறது எனக்கும் தான் பிடிக்கல, அதுக்குன்னு நான் அந்த இடத்துலையே காட்டிகிட்டு இருக்கேன், எலெக்ஷன் முடியட்டு அதுக்கப்புறமா உனக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி எல்லா விஷயமும் செய்கிறேன்னு ஈஸ்வரமூர்த்தி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் டைமில் எதுவும் பண்ணக்கூடாது, அவள் பிரச்சாரம் எல்லாம் பண்ணி முடியட்டு, இப்போ தான் எல்லா ஓட்டம் எனக்கு சாதகமாக இருக்க மாதிரி இருக்குது, எலெக்ஷனில் மட்டும் வின் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா அவளை வீட்டை விட்டே துரத்திடலாங்க மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் சைடில் இருந்து நம்ம வெற்றியும் துளசியும் கேட்டுறாங்க. நம்ம வெற்றியும், என்னடா அப்பா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே, அவங்க துளசியை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினச்சேன், இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம துளசி அந்த இடத்துலேருந்தே போயிடுறாங்க. வெற்றியும் துளசிக்கிட்ட வந்து, மேடம் நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதுங்க, எங்கள் அப்பா இப்படி பேசுறதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அது கேட்ட துளசியும், நீங்கள் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், அதே மாதிரி தான் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் யாரோடைய பொண்ணோ நீங்கள் தத்து எடுத்துட்டங்க மாதிரி பேசுகிறாங்க, எல்லா அம்மாவுக்கும் இந்த மாதிரி வருத்தம் இருக்க தானே செய்யும், அதனால் நான் அதை பற்றி பெருசாக எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வெற்றியும், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க மேடம், இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பார்த்துப்பேன், என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் தான் என்னோட ஒய்ஃப், அதே மாதிரி எல்லாருமே உங்களை மதிக்கிற மாதிரி நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லவும், துளசியும், நீங்கள் எப்போவுமே என்னை எதுலையுமே விட்டு கொடுத்ததில்ல, ஆனால் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் தான் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வெற்றியும் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் திவ்யா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீ ஏதோ பிரச்சாரத்தில் பண்ண போய் வீட்டில் எல்லாமே மாறி போயிட்டு, அந்த வெற்றி என்னடானா நிஜமாவே லீகலாக அந்த தியாவை பொண்ணா ஏற்றுக்கிட்டா. திவ்யாவும் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலை, எதுக்கு இந்த வெற்றி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறான், நான் இருக்கக்கூடிய இடத்துல அந்த துளசி இருந்துட்டு இருக்கா, இப்படி இருந்தது மட்டும் இல்லாம இப்ப என்னடானா யாரோ பெத்த பிள்ளைக்கு இவன் அப்பா ஆகுறானான்னு சொல்ற மாதிரி திவ்யா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. மீனாட்சியும், ஆமா அத்தையும் நல்லாவே கோபப்பட்டாங்க, வெற்றி எதுக்கு தான் இப்படி பண்றான்னு தெரியல, வீட்டுல எல்லாமே துளசிக்கு ஆதரவா இருக்க மாதிரி இருக்குன்னு மீனாட்சி திவ்யா கிட்ட சொல்றாங்க. திவ்யாவும் அடுத்த பிளானை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வெற்றிக்கு அவங்க அப்பா சொன்னதை நினைச்சு இன்னும் வருத்தம் ஆயிடுது. எப்படியாவது துளசி மேடம்க்கு மனசை மாற்றணும், அவங்களோட மனசுக்கு புண்படுற மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம வெற்றி வரவும் அவங்க இருக்க கண்டிஷனை பார்த்து தியா பக்கத்தில் வச்சு நம்ம எதுவுமே பேசண்டான்னு சொல்லி துளசியும் வெற்றியும் மாடியில் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க.
வெற்றியும் துளசிக்கிட்ட, மேடம் எங்க அப்பா சொன்னது எல்லாமே தப்பு தான், கண்டிப்பா நான் உங்களை எதுவுமே கைவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதை கேட்ட துளசி, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க எதுக்குமே வருத்தப்படாதுங்க, எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம வெற்றிய வீட்ல உள்ளவங்க எல்லாருமே நீங்க வேற, நான் வேற நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்ளோ பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாம இப்ப தியா பாப்பாவையும் நான் தத்தெடுத்துட்டேன்ல. இப்படி நம்ம 3 பேரும் குடும்பமா இருக்கிறது எங்க அம்மாவுக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துல உள்ளவங்க யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு நீங்க வேற இல்ல, நான் வேற இல்லன்னு மொத்தமா புரிய வைக்கணும். புரிய வைக்கிற மாதிரி நம்ம நடக்கணும் மேடம். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க. துளசியும் சரி, அதுக்கு என்னதான் இப்ப பண்றதுன்னு சொல்லவும், வெற்றியும் இனிமே நீங்க இந்த பிரச்சாரத்துக்கு போகாதுங்க மேடம். எங்க அப்பாக்கு ஆதரவா அந்த இடத்துல பேசாதுங்க. அவங்க உங்கள ரொம்பவே யூஸ் பண்றாங்க. அப்படி நம்ம ஓட் கேட்க போனாலும் அவரை எதிர்த்தே ஓட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி வெற்றியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட துளசியும் சரி, எதுனாலும் காலையில பேசிக்கலாம், இப்ப எதுவுமே பேசாண்டான்னு சொல்லவும், வெற்றியும் நான் ஏதோ உளறேன்னு மட்டும் நினைக்காதுங்க. உண்மைய தான் பேசுறேன். நம்ம கேன்வாஸ் பண்ணும்போது கண்டிப்பா எங்க அப்பாக்கு எதிர்த்து கேன்வாஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா ஜெயிச்ச உடனே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சதுன்னா, அப்படி ஒரு வெற்றி எங்க அப்பாவுக்கு தேவையே இல்ல. எத்தன நாளாட்டு நான் எங்க அப்பா வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு எவ்வளோ உழைச்சிருக்கேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம எவ்வளோ ஃப்ராடு வேலையெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப அவங்களே தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி என்ன இப்படி மாத்திட்டாங்களே என்னோட அப்பாங்கிற மாரி வெற்றி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இத கேட்ட துளசியும், நீங்க எதுக்குமே கவலைப்படாதங்க. என்னைக்கா இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. இப்போதைக்கு எதுவுமே பேசாண்டான்னு சொல்றாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம துளசியும் வெற்றிக்கிட்ட வந்து, "வெற்றி, நீங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க போல. இப்ப எதுவுமே அத பத்தி சொல்லாதங்க. எதுவுமே தெரியாத மாரி இருங்க. மாமா அவங்களோட அரசியல் வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறணும். அதனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாதுங்கன்னு" சொல்றாங்க. அதே சமயத்துல அபிராமியும் துளசிக்கிட்ட, "என்ன துளசி, நீ நெனச்ச மாதிரி எல்லாமே சாதிச்சுட்ட போல. என்னையும் என் பையனையும் பிரிச்சுட்ட. அதே சமயத்துல உன்னோட பொண்ணையும் அவனுக்கு பொண்ணாட்டு தத்தெடுக்க வச்சுட்ட. இப்போ உனக்கு நிம்மதி தானே? நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குதுல்ல" அப்படின்னு சொல்லவும், மீனாட்சி அவங்க பக்கத்திலேயே இருந்து, "ஆமாத்த, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். இந்த துளசி எவ்வளோ பெரிய ஆளா இருந்தா வெற்றியே இப்படியெல்லாம் மாத்திட்டா. அது மட்டும் இல்லாம இவ்வளோ வேலை பண்ண பிறகும் இன்னும் மாமா இவங்கள வீட்லயே வச்சிருக்காங்க பார்த்தீங்களா?" அப்படிங்கிற மாரி இன்னும் கொஞ்சம் அவங்கள்ட்ட சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. துளசியும் அதுக்கு பதிலடி குடுக்குற மாரி, "அத்தை, இனிமே இத பத்தி என்கிட்ட பேசாதங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா என்னோட பொண்ணு தியாவ பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாதங்க" மாரி சொல்லவும், நம்ம வெற்றியும் நம்ம துளசிக்கு சப்போர்ட்டிவாவே இருக்காங்க. வெற்றியும், "அம்மா, நீங்க இனிமே துளசிய ஏதாவது சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறமா நானும் சேர்ந்து தான் அவங்க கூட வீட்ட விட்டு வெளியேறுவேன். உங்களுக்கு உங்க மகன் முக்கியம்னா கண்டிப்பா துளசி மேடம் கிட்ட எதுவுமே சொல்லாதங்க" அப்படின்னு சொல்லவும், நம்ம துளசிக்கு எப்பவுமே ஆதரவா வெற்றி இருக்காங்கன்னே சொல்லலாம்.